இஸ்ரேலிய அரசால் பலஸ்தீனத்தில் அப்பாவிகள் கொல்லப்படுவதை இந்தியா வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தி வத்ரா கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இஸ்ரேலிய அரசு இனப்படுகொலையை செய்து வருகின்றது. 60,000க்கு மேற்பட்ட மக்களை அது கொண்டுள்ளது. இவர்களில் 18,430 பேர் குழந்தைகள். அத்தோடு நூற்றுக்கணக்கானவர்களை இஸ்ரேல் பட்டினியால் கொண்டுள்ளது. இதில் பலர் குழந்தைகள். மேலும் பல லட்சம் பேர் பட்டினியால் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் பலர் மரணத்தை நெருங்கும் அபாயம் உள்ளது. இந்த குற்றங்களை மௌனமாக செயற்படுத்துவது மட்டுமல்லாது அவற்றை வேடிக்கை பார்ப்பதும் கூட ஒரு குற்றமாகும். பலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் அழிவை கட்டவிழ்த்து விடும் போது இந்திய அரசு அமைதியாக இருப்பது வெட்கக்கேடானது என கண்டித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு எக்ஸ் பதிவில் அல் ஜசீரா தொலைக்காட்சியின் 5 பத்திரிகையாளர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருப்பது பலஸ்தீன மண்ணில் நிகழ்ந்துள்ள மற்றொரு கொடூரமான குற்றமாகும். உண்மைக்காக நிற்க துணிந்தவர்களின் அளவிட முடியாத தைரியத்தை இஸ்ரேலிய அரசின் வன்முறை மற்றும் வெறுப்பால் ஒன்றும் செய்ய முடியாது. ஊடகங்களில் பெரும்பாலானவை அதிகாரத்துக்கும் வர்த்தகத்துக்கும் அடிமைப்படுத்தப்பட்ட உலகில் இத்தகைய துணிச்சலான ஆன்மாக்கள் உண்மையான பத்திரிகை என்றால் என்ன என்பதை நமக்கு நினைவூட்டியுள்ளன. அவர்கள் சாந்தி அடையட்டும் என பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார்.